வணக்கம். நான் அஸ்ட்ராலஜி புரோசர் டாக்டர் விமலன். ரெஸ்பான்சிபிலிட்டி, சனியின் தன்மை தான் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு போகுது. என்ன சார் ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு சனியை சொல்றீங்க, மற்றவங்க எல்லாம் பொறுப்பு கிடையாது அப்படின்னா, ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது ரெண்டு விஷயத்துக்குள்ளேயும் போகுது. நல்லதாக முடிந்த முடிவுக்கும் அவர் தான் பொறுப்பாகிறார். தீயதாக முடிந்த குற்றத்தின் அடிப்படையில் முடிஞ்ச ஒரு பிரச்சனை, ஒரு ஒழுக்கம் இருக்கு. அந்த ஒழுக்கம் இருந்தனால் ஒரு முடிவு வந்துருது. அந்த முடிவுக்கு யாரு பொறுப்பேற்பார்கள் அப்படின்னா, ரெஸ்பான்சிபிலிட்டி சனியன் தான் பொறுப்பேற்கும். மறந்துடக்கூடாது. ரெஸ்பான்சிபிலிட்டின்னா அதுக்கு சனியை தவிர வேற யாருக்குமே பொறுப்பு கிடையாது. அது எப்பயுமே அவங்கதான். அப்ப இது கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு, தண்ணி இங்கிட்டு வர்ற தண்ணி மறந்து போய் அங்கிட்டு வாய்க்கா வெட்டாம இந்த பக்கம் வந்து வயல் பூரா இதாகி போச்சு, கெட்டு போச்சு. இதுக்கு யாரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறது? சனியன் தான் எடுத்துக்குவான். அவன் தான் காரணம். யாருங்க சனி? அந்த காவக்காரன் தான். அவன் தானே இதை மாத்தி விடணும். அவன் மாத்தி விடல. மாத்தி விடாம அவன் பாட்டுக்கு இரவுல அவன் பாட்டுக்கு தூங்கிட்டான். அவன் நைட்டு கரண்ட் ஓடிக்கிட்டு இருக்கிறப்ப அவன் மாத்தி விட்டுருக்கணும், மாத்தி விடல. பொறுப்பு அவன் தானப்பா. அவனை கூப்பிட்டு விசாரிங்க, எல்லாம் பண்ணுங்க. அப்ப ரெஸ்பான்சிபிலிட்டி ஆட்டோமேட்டிக்கலா சனியனா மாறும். நன்றிங்க.